நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொலு வைக்கிறோம். ஆனா எந்தெந்த பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து நமக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல எந்த பொம்மை புதுசா வருது, எங்க கிட்ட இருக்க பொம்மையே போதாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வருஷம் வர்ற பொம்மை அடுத்த வருஷம் நமக்கு சில நேரங்கள்ல கிடைக்கிறது கூட கிடையாது. அதாவது இந்த வருஷத்துல நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம், சின்ன பாத்தீங்களா ஆண்டாள், குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய ஆண்டாள். இதுவே வந்து கொஞ்சம் வளர்ந்த ஆண்டாள்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஆண்டாளுடைய கலெக்ஷன்ஸ்னு நீங்கள் தனியாக வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 12 ராசிகள் அந்த சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே இருக்குது. கோகிலாம்பாள், திருமணஞ்சேரி கோகிலாம்பாள் அம்பாள் வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க இங்கே மட்டும்தான் சின்ன பொண்ணாக வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே இந்த பொம்மையை பாருங்களேன். இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஆரி, ஹரன், சுதன். மேலே வந்து பெருமாள் மாதிரியோ, நடுவில் பார்த்தீங்களா சிவபெருமான் சேர்ந்த மாதிரியோ, அவருடைய கால் பாதம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மாதிரியோ இருக்கு. எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி இருந்தாலும் இங்க பாத்தீங்களா முருகப்பெருமானே காவடி வந்து அவர் காவடி பிரியர்னு சொல்றோம். அவரே காவடி எடுத்தா எப்படி இருப்பார், அவ்வளவு அழகா இருக்கு. சிவபெருமான் தியான ரூபத்துல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரு. இந்த பாத்தீங்களா கருடன் மேல நரசிம்மர் தன்னுடைய மனைவியோட இருக்காருன்னா அதுவே ஒரு விஷயமா இருக்கு. தத்தாத்திரேயர் பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு அழகா. அது ஒரு இதை நான் வாங்கிட்டேன். ஆனா வந்து இது என்னன்னு தெரியாம கொஞ்சம் யோசிச்சேன். ஒருவேளை வெள்ளை கலர்ல ஏதாவது கிளேல செஞ்சிருக்காங்களான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது முழுக்க விபூதியில செய்யப்பட்ட சிற்பங்கள். அதாவது 95% வந்து விபூதி, 5% அவங்க வந்து அந்த கலக்கிறதுக்கான ஒரு கம்மிங் ஏஜென்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. தசாவதார செட்டு நம்ம பார்த்திருக்கோம். தசாவதார பெருமாள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் நம்ம தசாவதார பெருமாள். எப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பாதங்கள் பாருங்க, மேல மச்சவதாரம், நடுவுல பாருங்க வராக அவதாரம், முகம் பாருங்க பெருமாள் கல்கி அவதாரம், சைட்ல நரசிம்ம அவதாரம், கூர்ம அவதாரம், இப்படி மேல பாருங்க அந்த கொடையை பாருங்களேன் வாமன அவதாரம். இப்படி ஒவ்வொரு அதாவது 10 அவதாரத்தையும் ஒரே சிற்பமா கொண்டு வந்ததுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். ஒருவேளை தசாவதார செட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சிலை வாங்கினாலே போதும். இந்த மாதிரியான சிற்பங்களா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான சிலைகள் பதிக்கப்பட்ட விளக்குகளா இருக்கட்டும், இல்ல ஜெர்மன் சில்வர்ல செய்யப்பட்ட பொருட்களா இருக்கட்டும், ரிட்டன் கிஃப்ட், இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கு. நீங்க என்னதான் நீங்க லக்கி பாட்டோட வெப்சைட்ல போய் வாங்கினாலும் என்னுடைய ஆசை நீங்க ஒரு தடவையாவது லக்கி பாட் கடைக்கு வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது, நீங்க மறந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கேயே வாங்கிடலாம். இது வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ். இது வந்து நவராத்திரிக்கு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல எந்த ஒரு விசேஷம்னாலும் luckypot.in உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க.